ஹோட்டலை திடீரென சுற்றி வளைத்த போலீசார். மாத்தளை மகாபல பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஒன்றில் நடைபெற்ற ஃபேஸ்புக் விருந்து போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது போலீஸ் அதிகாரி உட்பட 6 பேரை கைது செய்து உள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த குழு கைது செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரான காவல்துறை ஆய்வாளர் ஃபேஸ்புக் சமூக ஊடகங்களின் மூலம் இந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்பது தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் முனைய செயற்பாட்டு பிரிவின் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பேருந்துகள் சுமார் 33 ஆண்டுகள் பழமையானவை என்றும் ஏணிகள் சுமார் 30 ஆண்டுகள் பழமையானவை என்றும் கூறப்படுகிறது. மின் கட்டணத்தில் ஏற்படவுள்ள மாற்றம். மின்சார கட்டணத்தில் ஜூன் மாதம் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து இத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன கருத்து தெரிவித்துள்ளார். ஆட்சி கவிழ்ப்பு. தங்களது அரசாங்கம் கவிழ்ந்தது போல் தற்போதைய அரசாங்கத்தையும் கவிழ்க்க விரும்பவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். முன்னாள் தம்புளை மேயர் ஜாலிய ஓபதவின் இல்லத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை கூறினார். யாழில் டிப்பர் வாகனம் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு. யாழில் டிப்பர் வாகனம் ஒன்றின் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று யாழ் பருத்தித்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் பருத்தித்துறை பொன்னாளி வீதி கடற்கரை வீதியில் இன்று காலை மணலேற்றி சென்ற டிப்பரை காவல்துறையினர் வழிமறித்துள்ளனர். காவல்துறையினரின் கட்டளை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்தை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள், எதிர்க்கட்சி எம்பி கோரிக்கை. நாட்டை வங்குரோத் நிலைக்கு தள்ளியவர்கள் என உயர்நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய, பசில் ராஜபக்ச மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்தார். அத்துடன் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். சாணக்கியனின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் தப்பியோடிய ஆணுர. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு பற்றி கேட்டபோது பதிலளிக்காமல் தப்பியோடி விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறினார். பதற்றத்தில் நாட்டு மக்கள். நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் வார இறுதி விடுமுறை நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டிஜே ராஜகர்ணா ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். சட்டமா அதிபரை பரிந்துரைத்து புறக்கணித்த ஜனாதிபதி. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்காக தலைமை நீதியரசர் மொர்தோ பெர்னாண்டோவால் முன்மொழியப்பட்ட 3 மூத்த மேல் நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்புக்கு அனுப்பியுள்ளார். எனினும் சட்டமா அதிபர் ரணசிங்கவால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை அவர் அனுப்பவில்லை. இந்த நிலையில் வெற்றிடங்களை நிரப்ப காண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி சுமது பிரேமச்சந்திர, கொழும்பு வணிக மேல் நீதிமன்ற நீதிபதி கே பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி பிரேமசங்கர் ஆகியோர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். யாழில் ஆயிரக்கணக்கான போதை மாத்திரைகளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட இளைஞர்கள். யாழில் 1600 போதை மாத்திரைகளுடன் 2 மணிப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை யாழ் சுதுமலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இளஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரிகள் 2 கைது. இளஞ்சம் கோரியமை அதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் கீழ் லஞ்சம் வாங்கிய உப போலீஸ் பரிசோதகர் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்நேவ பிரதேசத்தில் பழைய இரும்பு பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரி ஒருவரிடமிருந்து 30,000 ரூபாய் லஞ்சம் பெற முயன்றபோது இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணவனை கடுமையாக தாக்கிய பாடசாலை அதிபருக்கு நேர்ந்த கதி.
பாடசாலை மாணவன் ஒருவனை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டிற்காக புலனறுவை பகுதி பாடசாலை ஒன்றின் அதிபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மெதிரிகிரிய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அதிபரை அடுத்த மாதம் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹிங்குராங்கொடை பதில் நீதவான் நாலக மிகிர பண்டார உத்தரவிட்டுள்ளார்.